Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீனிவாசன் சமையல். இன்னைக்கு வீடியோவில் கேரளா ஸ்டைல் கிரீன் பீஸ் குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த குருமா வந்து ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். குயிக்காகவும் பண்ணிடலாம். இது வந்து சப்பாத்தி, பூரி, நான் கூட சாப்பிட்றதுக்கு ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்ஷு. வாங்க இன்னைக்கு வீடியோவில் கிரீன் பீஸ் குருமா கேரளா ஸ்டைலில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த குருமா வந்து தேங்காய் எண்ணெயில தான் பண்ணணும், அப்போதான் வந்து நல்ல மணமாக இருக்கும். அது கூடவேவும் 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை. இப்போ இது எல்லாமே வந்து நல்லா பொரியட்டும். அது கூடவேவும் 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. இந்த மாதிரி லேசாக பொரிச்சுக்கோங்க. இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயத்தை வந்து நம்ம வதக்கியாச்சு. இப்போ இது கூடவேவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. அதையும் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கிடணும். நான் இன்னைக்கு 2 பெரிய தக்காளி இந்த மாதிரி சின்னதாக வெட்டி சேர்த்துருக்குறேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா வந்து வதக்கிடணும். வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம மற்ற காய்கறிகளை வந்து இதில் சேர்க்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. இது சீக்கிரமா வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கறதுனால சீக்கிரமா வந்து வதங்கிடும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த குருமா வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். அந்த தேங்காய் எண்ணெயின் மணத்தோட ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நம்ம வதக்கிக்கிடணும். இப்போ பாருங்க, நம்ம ஓரளவு வந்து வதக்கிட்டோம். இப்போ இது கூடவேவும் நான் இப்போ பட்டாணி சேர்த்துக்கிட போறேன். இன்னைக்கு வந்து இந்த குருமா செய்யறதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு பட்டாணி எடுத்திருக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா வதக்கி இருக்கணும். இது வந்து ஃப்ரெஷ்ஷான பட்டாணி. நீங்கள் ஒருவேளை வந்து காஞ்ச பட்டாணி சேர்க்குறீங்கன்னா முந்தின நாளே நல்லா நனைய வச்சுட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவேவும் ஒரு 2 உருளைக்கிழங்கு சின்னதாக வெட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தோலை எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா வதக்கணும். இப்போ வதக்குனதுக்கு அப்புறமா இது கூடவேவும் சில மசால் பொருள் சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். அது கூடவேவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடணும். இப்போ இந்த குருமாக்கு வந்து நம்ம இன்னமும் சில மசால் பொருட்கள்லாம் வந்து சேர்க்கணும். அதுக்கு ஒரு மிக்சியில ஒரு சின்ன துண்டு தேங்காயை வந்து இந்த மாதிரி சின்னதாக வெட்டி சேர்த்துருங்க. இப்போ இது கூடவேவும் 1 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. இப்போ ஒரு சின்ன துண்டு பட்டை. அப்புறமா வந்து இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. கசகசா சேர்க்கறதுனால வந்து குருமா நல்லா திக்கா கிடைக்கும். ஒருவேளை உங்ககிட்ட கசகசா இல்லைன்னா ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி கொஞ்சமா கடல் பாசி சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. அது கூடவே 1 பல்லு பூண்டு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பேஸ்டா வந்து அரைச்சிக்கிடணும். இப்போ இந்த மாதிரி பதத்துக்கு வந்து நீங்க நல்லா அரைச்சிக்கோங்க. என்ன கசகசா வந்து அரைகிறதுக்கு டைம் ஆகும், ஆனாலும் நல்லா மையா வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம அந்த கிரேவியில சேர்த்துடணும். இப்போ இதை வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்துருங்க. ஏன்னா இப்போ இது திக்கா இருக்குது, இந்த காய்கள்லாம் இனி வேகணும். அதுக்காக மிக்சியை வந்து ஜாரை கழுவிட்டு கூட கொஞ்சம் அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க. அப்போதான் வந்து காய்கள் வந்து நல்லா வேகும். இப்போ இதை வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம், பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னி கொஞ்சம் தண்ணி கூட கலந்துட்டு நம்ம இதை வந்து மூடி வச்சிடணும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்தாச்சு. இதை வந்து மூடிட்டு 2 விசில் வந்து வச்சு நம்ம வேக வைக்கணும்.
ஸ்டவ்வை வந்து நல்லா மீடியமில் வச்சுக்கோங்க. அதாவது க்ரீன் பீஸும் உருளைக்கிழங்கும் ரொம்ப அப்படியும் மசிஞ்சிடக்கூடாது. அப்போ குருமாவினுடைய டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அதனால 2 விசில் வந்து கொடுத்து வேக வச்சுக்கோங்க, சரியா இருக்கும். இப்போ 2 விசில் வந்துருச்சு. நம்ம வெயிட்டை எடுத்துட்டோம், ப்ரெஷர்லாம் அடங்கிருச்சு. இப்போ பாருங்க நல்லா வந்து வெந்துருச்சு. பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இது இப்போ இந்த மாதிரி கட்டியான கன்சிஸ்டன்சில இருக்கு பாருங்க. உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம நல்லா இன்னமும் வாசனையா இருக்கிறதுக்காக கொத்தமல்லி, கஸ்தூரி மேத்தி இதெல்லாம் சேர்த்துக்கிடணும். இப்போ கொஞ்சம் கட்டியா இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த டைம்ல வந்து நீங்க உப்பும் வந்து சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்து வரட்டும். அது வரைக்கும் வந்து கொஞ்சம் ஸ்டவ்ல வச்சுக்கோங்க. இப்போ வாசனைக்காக கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறோம். அது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். கேரளா ஸ்டைல்ஸ் கிரீன் பீஸ் குருமா. இந்த குருமா வந்து சப்பாத்தி, பூரி, நான் கூட சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து சப்பாத்தியும் இந்த குருமாவும் நான் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும். இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஸ்ரீனிவாசன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு நான் சப்பாத்தியும் கேரளா ஸ்டைல் கிரீன் பீஸ் குருமாவும் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்ரீனிவாசன் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசன் சமையலில். தேங்க்யூ.